பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். பல வாரங்களாக அல்லது பல மாதங்களாக இலங்கையின் பேசுபொருளாக அமைந்துவிட்ட இந்த ஹலால் விவகாரத்திற்கு இன்று ஓரளவு ஒரு முடிவு எட்டியுள்ளது. இது தொடர்பான ஒரு ஒன்றுகூடல் இன்று காலை 9:30 மணி அளவிலே கொழும்பில் நடைபெற்றது. சேம்பர் ஆஃப் கமர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற வர்த்தக சம்மேளனம் மற்றும் பல்வேறு பௌத்த உயிர்ப்பிடங்களின் பிரதிநிதிகள், ஹலால் சான்றிதழ் பெற்ற வர்த்தக நிறுவனங்களின் பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள், இவர்களோடு அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா சபை ஆகியோர் கலந்து கொண்ட இந்த விசேட ஒன்றுகூடலிலே என்ன பேசப்பட்டது, என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டன, முடிவுகள் சாதகமா பாதகமா மற்றும் கலந்து கொண்டோர் தொடர்பான மேலதிக விரிவான விவரங்கள், இவை பற்றியெல்லாம் இப்போது நாம் பேசப் போகின்றோம். இங்கே கலையகத்திற்கு தற்போது வருகை தந்துள்ளார்கள் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா சபையின் தலைவர் ஷேக் ருஸ்வி முஃப்தி அவர்களும் மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதியும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சபையின் ஆலோசகருமான அல்ஹாஜ் எம் அப்துல் கஃபூர் ஆகியோர். இவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீதிபதி அல்ஹாஜ் கஃபூர் அவர்களே, தொடருங்கள். இன்று ரபியுல் ஆஹிர் மாதம் பிறை 28. முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையிலே இன்று ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நாள். பல மாத காலங்களாக இடியுடன் பெய்த மழை ஓய்ந்து விட்டதோ என்று முஸ்லிம் சமூகம் என்று ஏதோ ஒரு சுக செய்தியை எங்களுடைய ஜமியாவின் தலைவர் அவர்களுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நன்னாள் இது. அது சம்பந்தமாக அவர் இப்பொழுது எங்களுடைய கலையகத்திலே இன்று மொத்தமாக இருக்கக்கூடிய 50 நிமிடங்களும் இன்று காலையிலே நடந்த விடயங்களையும் இந்த ஹலால் சம்பந்தமான விடயங்களை பற்றி கடந்த மாதம் காலமாக நடைபெற்ற விடயங்களையும் பற்றி ஒரு தீர்க்கமான விடயங்களை எடுத்து கூறுவார்கள். நான் நினைக்கிறேன் அவருடைய தலைமைத்துவத்திலே இந்த விடயம் மிகவும் ஒரு நல்ல முடிவை எட்டியுள்ளது என்றுதான் எமது சமூகம் கருதுகின்றது. இதற்காக வேண்டி அவர்கள் அல்லும் பகலும் உழைத்தார்கள். முஸ்லிம் சமூகத்துக்கு மிகவும் தெளிவான பதில்களை வழங்கினார்கள். பொறுமையை கையாளும்படி வேண்டிக் கொண்டார்கள். அதே போன்று முஸ்லிம் சமூகம் பொறுமையுடனும் சகிப்பு தன்மையுடனும் நடந்து கொண்டதன் ஒரு விளைவுதான் இன்றைய இந்த தீர்க்கமான முடிவுகள். எனவே அது சம்பந்தமான அந்த நல்ல செய்திகளை வழங்குவதற்காக நாங்கள் எமது ஜமியாவின் தலைவர் ஷேக் ருஸ்வி முஃப்தி அவர்களுக்கு ஒளிவாங்கியை நாங்கள் வழங்குகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக் ருஸ்வி முஃப்தி அவர்களே. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக இப்போது கலையகத்தில் இருந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தொடருங்கள். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் غير المغضوب عليهم ولا الضالين. وقال أيضا لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله مولانا العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஹலால் ஹராம் என்பது முஸ்லிம்கள் இன்றல்ல, குர்ஆன் இறங்கிய காலம் தொற்றும் அதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய காலத்திலும் பேணப்பட்ட ஒரு அடிப்படையான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஹலால் ஹராம் என்ற இந்த அடிப்படையும் தான் முஸ்லிம்கள் என்றும் வாழ்ந்திருக்கிறார்கள். மிக தெளிவாக குர்ஆனும் ஹதீஸும் இதை விவரித்திருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்மீது கொண்ட அன்பின் காரணத்தினால் நம்மை ஈமான் உள்ளவர்களாக தெரிவு செய்திருக்கிறார். நாம் ஒருபோதும் விசுவாசம் சம்பந்தப்பட்ட ஹராமான காரியத்திலோ வணக்க வழிபாடுகளில் உள்ள ஹராமான காரியங்களிலோ நம்முடைய பொருளாதார ரீதியில் உள்ள ஹராமான காரியங்களிலோ அன்றாட பழக்க வழக்கத்தில் உள்ள ஹராமான காரியங்களிலோ ஈடுபடாமல்
நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய வழிகாட்டலையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அந்த முறை பிரகாரம் நாம் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். உலகில் வியாபார அபிவிருத்தியின் காரணத்தினால் ஓபன் எக்கனாமிக் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்தின் அந்த வளர்ச்சி இதன் காரணத்தினாலும் உலகளாவிய ரீதியில் சுமார் 65 நாடுகளுக்கு மேலான நாடுகள், அதிலும் 6-7க்கு மேற்பட்ட பௌத்தர்கள் வாழும் நாடுகளில் ஹலால் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. ஹலால் சர்டிபிகேஷன் ஏன் நாம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி பல உள்ளங்களில் அது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இது சம்பந்தமான விவரமான ஒரு ஹுத்பாவை சென்ற வாரம் இந்த கடந்த 8ஆம் தேதி கொல்லுப்பட்டியில் நடந்த அந்த ஜும்மா ஹுத்பாவில் நாம் தெளிவாக முன்வைத்தோம். அதை பலரும் கேட்டிருப்பீர்கள். கேட்காதவர்கள் www.slhub.com என்ற இதில் அது சம்பந்தமான விவரங்களை கேட்டுக்கொள்ளலாம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பண்டிகையுடைய அனைத்து பகுதிகளும் ரோமமாக முடியாக இருக்கலாம், அது அதனுடைய இரத்தமாக இருக்கலாம், அதனுடைய முள்ளாக இருக்கலாம், அதனுடைய கொழுப்பாக இருக்கலாம், அனைத்தும் இன்று பலவிதமான பொருட்களில் உபயோகிக்கப்படுகிறது. அவைகளை பல சந்தர்ப்பங்களில் நாம் மஸ்ஜிதுகளுக்கு அனுப்பியிருக்கிறோம். திரும்ப அதை நாம் விவரமாக எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் அனுப்ப ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஹலால் சான்றிதழ் வழங்கப்படுதல் என்பது இது புதிதான ஒரு விடயம் அல்ல. சுமார் 1960 உலகத்தில் அறிமுகமான ஒரு விடயமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பல நாடுகளில் இது தொடர்ந்து அமலில் இருந்து வருகிறது. இலங்கையில் ஜமியத்துல் உலமா 2000ஆம் ஆண்டில் 2 கம்பெனிகளுக்கு ஹலால் சான்று வழங்கியது. தற்பொழுது சுகைனமாக இருக்கக்கூடிய மௌலவி ரியால் அவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும், அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நேரத்தில் தலைவராக இருந்த மௌலவி முபாரக் அவர்கள் அன்று உத்தியோக பொறுப்பில் இருந்த உலமாக்கள் ஆலோசனை செய்து கொடுக்கப்பட்ட ஒன்றுதான். 2003க்கு பிறகு இது முன்னேற்றத்தின் பாதையில் வந்தது. இன்று அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஹலால் சான்றிதழ் வழங்குவது என்பது சுமார் 4000 பொருட்களுக்கு மேல் இந்த லோகோ, இந்த லாட்சியம் இது பொறிக்கப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்குது. 200க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் நம்மிடத்தில் இந்த ஹலால் சான்றிதழை பெற்றிருக்கிறார்கள். இதை அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் மஸ்ஜிதுகளிலும் தனிப்பட்ட ரீதியாகவும் பலரும் இந்த ஹலால் சான்றிதழை பெற்று வந்தார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய தேவை நிறைவேற்றிக் கொள்ள மஸ்ஜிதுகளூடாகவும் பல அமைப்புகளூடாகவும் இதை அணுகினார்கள். ஜமியத்துல் உலமா இதனுடைய தேவை கருதி இதை ஒரு ஆதாயமாக வைத்து ஒரு வியாபார அடிப்படையில் செய்வதற்கு இல்லாமல் இது ஒரு சேவை அடிப்படையில் தான் ஜமியத்துல் உலமா இதை ஆரம்பித்தது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டு அனைத்து மக்களும் இதனை கொண்டு லாபம் அடைய வேண்டும், இதனுடைய லாபத்தை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கில் தான் ஜமியத்துல் உலமா இதை ஆரம்பித்தது. ஆனால் இந்த அளவுக்கு இது முன்னேற்றம் அடையும் என்று ஒருபோதும் நாம் எண்ணவில்லை. முன்னேற்றம் எந்த அளவுக்கு அடைந்திருக்கிறது என்றால் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இது எல்லாம் இந்த நாட்டு மக்களுடைய, இந்த நாட்டு வாழும் முஸ்லிம்களுடைய ஆர்வமும் ஆசையும் அல்லாஹுடைய கட்டளையை மதித்து அல்லாஹ் நமக்கு ஏவிருக்கும் பொருட்களை நாம் உள்வாங்க வேண்டும், தடுக்கப்பட்டவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படை தான் இதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அதனால் எல்லோரும் ஹராம் ஹலால் என்பதை பேணுவதற்காக வேண்டி ஜமியத்துல் உலமாவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சான்றிதழ் முறையை அவர்கள் கடைபிடித்து வந்தது இதற்கு ஒரு முக்கியமான வழிகாட்டலாக அமைந்திருக்கிறது.
அல்லாஹுடைய மாபெரும் கிருபை இந்த முன்னேற்றம் இன்று ஒரு சிறப்பான முன்னேற்றமாக நாம் இதை காண்கிறோம். இது உலகளாவிய ரீதியில் உள்ள பெரும் நாடுகள் எப்படி இதில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறதோ அதுபோன்ற ஜமியத்துல் உலமா உலகத்துடைய நாடுகளின் ஒரு தரத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஹலால் சான்றிதழை பெற்று தந்திருக்கிறது. இலங்கையும் ஒரு பௌத்த பெரும்பான்மை நாடாக இருக்கும் காரணத்தினால் ஜமியத்துல் உலமா எப்பொழுதும் தாய்லாந்து, சிங்கப்பூர் போன்ற சைனா, ஜப்பான் போன்ற நாடுகளுடைய அடிப்படையை தான் பின்பற்றி வந்திருக்கிறது. இந்த நாடுகளில் வழிகாட்டப்படும் முறைகளை இங்கு நாம் பேணி வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த அடிப்படையில் இந்த வழிகாட்டல் இது முன்னேற்றத்தின் ஒரு பாதையாக அமைந்திருக்கிறதை நாம் காணக்கூடியதாக இருக்குது. எப்பொழுதும் ஜமியத்துல் உலமா அல்லது இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக, இந்த நாட்டுடைய வரலாற்றை நாம் படிக்கும் பொழுதும் ஒரு வருடங்கள் அல்ல, ஒரு 200 வருடம் அல்ல, 1000 வருட வரலாறை படித்தாலும், அது 2000 வருட வரலாறை படித்தாலும் அரபிகள் வசிக்கும் இந்த பூமியை நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய என்றுமே இஸ்லாம் தோன்றிய காலம் அதற்கு பின்னாலும் முன்னாலும் அரபிகளாக அல்லது முஸ்லிம்களாக வாழ்ந்தவர்கள் எப்பொழுதும் இந்த நாட்டுடைய அடிப்படையை பேணக்கூடியவர்களாக, இந்த நாட்டுடன் எப்பொழுதும் ஒற்றுமையுடன், ஐக்கியத்துடன், நேர்மையுடன், மிக மிக நல்ல முறையில் ஐக்கியத்தை பேண நடக்கூடியவர்களாக வாழ்ந்ததை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் ஜமியத்துல் உலமா இந்த ஹலால் சான்றிதழ் விடயத்தில் ஏற்பட்ட பலவிதமான அசௌகரியங்களை இந்த நாட்டு மக்கள் அறிகிறார்கள். ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும், இதுதான் ஆக முக்கியமானது. ஜமியத்துல் உலமா இந்த நாட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என்ற நிலைப்பாடில் அல்ல. அல்லாஹு தஆலா யாரை கொண்டும் இந்த பணிகளை எடுத்துக் கொள்ளலாம். ஹலால் என்பது ஜமியத்துல் உலமாவினால் அல்ஹம்துலில்லாஹ் இதற்கு முன்பும் பலர் இந்த சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மேலான கூலி வழங்க வேண்டும். யாரெல்லாம் ஹலால் சான்றிதழ் ஒரு மஸ்ஜிதாக இருக்கலாம், ஒரு நிறுவனமாக இருக்கலாம், ஈடுபட்டவர்கள் அனைவர்களுக்கும் நாம் துஆ செய்கிறோம், பிரார்த்திக்கிறோம். ஜமியத்துல் உலமா 2000 இந்த பணியை ஆரம்பித்து 2006 பெரும் முன்னேற்றத்தை அடைந்து இன்று 2012 அடையும் பொழுது இது முன்னேற்றத்துடன் ஒரு பெரும் சோதனையை முன்னோக்கி கொண்டிருந்தது. இந்த சோதனையை எப்படி அணுகுவது என்பதுதான் ஒரு பெரும் ஒரு முயற்சியாக, ஒரு பெரும் ஒரு தியாகமாக அமைந்தது. இதை வெறுமனே ஜமியத்துல் உலமா தன்னுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளவில்லை. இது அனைத்து முஸ்லிம்களுடைய ஒரு அடிப்படை உரிமையாக பெற்று இந்த உரிமையை நாம் நிச்சயமாக நமக்கு உள்ள அடிப்படை உரிமை, இந்த உரிமையை யாரும் விட்டுக் கொடுக்க முடியாது. இதை நாம் முறையாக அணுக வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் ஜமியத்துல் உலமா இதில் ஈடுபட்டு வந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய மாபெரும் கிருபை இந்த நாட்டு முஸ்லிம்கள், அது அரசியல்வாதிகளாக இருக்கலாம், படித்த மக்களாக இருக்கலாம், ப்ரொஃபஷனல் இன்டலெக்சுவல்ஸ் என்று சொல்லக்கூடிய நாட்டில் உள்ள யாராக இருந்தாலும், தனவந்தர்கள், வியாபாரிகள், பாமரர்கள், பொதுமக்கள் யாரை கண்டாலும் எல்லோருடைய உள்ளத்திலும் இந்த ஹலாலை பற்றியுள்ள ஒரு கவலை காணப்பட்டது. ஜமியத்துல் உலமா இதற்காக வேண்டி இந்த நாட்டுடைய மற்ற அனைத்து அமைப்புகளுடைய ஆதரவுடனும் அவர்களுடைய அந்த சிறப்பான ஒற்றுமையான அவர்களுடைய அந்த வழிகாட்டலுடனும் ஜமியத்துல் உலமா இதை முன்னெடுத்து சென்றது. அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் நாம் பல விஷயங்களை இதில் கண்டோம். இந்த சந்தர்ப்பத்தில் எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி கையேந்தி குனூத்துகள் ஓதி அல்லாஹ்விடத்தில் நாம் நோன்பு வைத்து தர்மம் செய்து சதக்காக்கள் செய்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்ற ஒரு பெரும் முயற்சியாக அமைந்து இதை நாம் பல கட்டங்களாக பார்க்கலாம். ஒரு சில முஸ்லிம்கள், ஒரு சில சகோதரர்கள் இந்த ஹலாலை விட்டுவிடுங்கள் என்று ஏற்பட்ட ஒரு அசௌகரியமான நிலைமை வைத்து மிக கவலையுடன் தெரிவித்தார்கள். ஒரு சாரார் இதை வேறு யாரிடத்திலும் பாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஒரு சாரார் ஜமியத்துல் உலமா இதை கொண்டு பெரும் பணம் சம்பாதித்திருக்கிறது என்று இதை குறை கூறினார்கள். இது எமக்கு திணிக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே,
இந்த நிலைமையெல்லாம் சமாளித்து ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை விட்டு ஓட முடியாது, அதுக்கு முகம் கொடுக்க வேண்டும், அமைதியாக அதை நாம் கையாள வேண்டும். இல்லைவிட்டால் அதனால் பல விபரீதங்கள் உருவாகும், பல பிரச்சனைகள் உருவாகும் என்பது நமக்கு தெரியும். இப்படியான ஒரு பிரச்சனை உலகத்துடைய 65 நாடுகளில் ஓரிரு நாடுகளில் ஒரு சின்ன அளவில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். ஆனால் இலங்கையில் இதனால் ஏற்பட்ட பிரச்சனை இது ஒரு பாரிய பிரச்சனையாக அமைந்துவிட்டது. ஆனால் இதனால் ஹலால் சான்றிதழை ஜமியத்துல் உலமா விட்டுக் கொடுத்து விட்டது என்ற காரணத்தினால் யாரும் இதை ஹலால் சான்றிதழை விட்டுக் கொடுத்து விட்டார்கள் என்று எண்ண வேண்டாம். இதில் என்ன நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஜமியத்துல் உலமா ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு முறையை கையாண்டது என்பதையும் நாம் கவனத்துக்கு எடுக்க வேண்டும். முதலாக ஜமியத்துல் உலமா 70-30 என்ற ஒரு முறையை கையாண்டது. அப்படி என்றால் தயாரித்து வெளியாகக்கூடிய அந்த பொருட்களை 70% பெரும்பான்மை சமூகத்துக்கு அதில் இந்த லோகோவை இல்லாமலும், அடுத்து 70-30% அது லோகோவுடனும் அதை பின் பண்ண முடியும் என்ற ஒரு நிலைப்பாடை ஜமியத்துல் உலமா எடுத்தது. அந்த நிலைப்பாட்டை அதை அவ்வளவு பொருத்தமாக கருதவில்லை. வியாபார அமைப்பில் உள்ளவர்கள் வர்த்தக சம்மேளனத்தின் சிலான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று சொல்லக்கூடிய இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் அந்த முக்கியமானவர்கள், இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை மையமாக வைத்தவர்கள், இது நமக்கு சாத்தியமானது அல்ல என்று நிராகரித்து விட்டார்கள். 30-70 என்ற இந்த அடிப்படை அது சிரமமாக மாறிவிட்டது. அப்ப இதற்கு அடுத்த கட்டமாக எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக தூக்கி எரிந்துவிட்டு ஓடுவது முறை அல்ல. படிப்படியாகத்தான் ஒன்றை நாம் கையாள வேண்டும். அந்த அடிப்படையில் ஜமியத்துல் உலமா அடுத்த கட்டமாக ஒரு பதட்ட நிலைமை இருக்கும் காரணத்தினால் அரசாங்கம் இதை எடுத்து செய்யலாம் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்தது. அதுக்கு உதாரணம் தாய்லாந்தையும் சிங்கப்பூரையும் அடிக்கோலாக எடுத்து காட்டியது. தாய்லாந்திலும் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் இந்தோனேஷியாவிலும் போன்ற நாடுகள், சிறுபான்மை முஸ்லிம்கள் வாழக்கூடிய தாய்லாந்து சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும், பெரும்பான்மை நாடக்கூடிய மலேசியா இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலும் இது முறையாக அரசாங்கத்துடைய ஒரு வழிகாட்டலோடு நடைபெறுகிறது. இந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காகவும் இதை ஜமியத்துல் உலமா நீங்க பொறுப்பெடுத்து செய்யலாம் என்று தாராள உள்ளத்துடன், எப்படி பல அமைப்புகள் இருக்கிறதோ, முஸ்லிம்களுக்கு வக்ஃப் இருக்கிறது, முஸ்லிம்களுக்கு இன்னும் விவாகரத்துடைய சட்டங்கள் இருக்கிறது, இந்த நாட்டில் உள்ள பல உரிமைகளுடன் இதையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் என்று ஜமியத்துல் உலமா கொடுத்த பொழுது அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்துவிட்டது. அதற்கு பிறகு என்ன செய்யலாம் என்ற இந்த முயற்சியில் தான் ஜமியத்துல் உலமாவுடைய அந்த தொடரில் நடந்த பல ஆலோசனைகளில் இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் தலைமை பொறுப்பாக இருக்கக்கூடிய சுசந்த பட்நாயக்கன் சொல்லக்கூடியவருடன் நாம் இது சம்பந்தமாக பேசினோம். சிலன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உடைய அந்த பொறுப்பாளராக அவர் இருக்கிறார். அவருடன் சேர்ந்து பல நாட்டுடைய முக்கியஸ்தர்களுடன், பொறுப்புள்ள அதிகாரிகளுடன், இந்த நாட்டுடைய உயர்பீடத்தில் இருந்து அனைவர்களுடனும் ஆலோசனை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆலோசனையின் அடிப்படையில் சென்ற வாரங்களில் நடந்த மஷூராவில் இறுதியாக எடுத்த தீர்மானம் தான் இன்று கொழும்பில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானமாகும். அது என்னவென்றால், முதலாக ஹலால் சான்றிதழ் வழங்கப்படும் உடனடி தயாரிப்பு பாவனை பொருட்கள், ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் உற்பத்தி செய்யும் படிமுறையில் முன்னோ பின்னோ சமய சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் எதுவும் உள்ளடங்குவதில்லை என்ற ஒரு அடிப்படை ஒன்றை இதை வெளிப்படுத்தியிருக்கிறது. இதை வெளிப்படுத்துவது என்று இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் சிலான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அனுசரணையுடன் உற்பத்தியாளர்களின் பிரதிநிதிகள் ஹலால் சான்றிதழ் வழங்கப்படும் உற்பத்திகள் சம்பந்தப்பட்ட தற்போதைய பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர பலமுறை சந்தித்து கலந்து ஆலோசித்த பின்னர் இலங்கை வர்த்தக சம்மேளனம் பௌத்த பிக்குகளிலும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினதும் அங்கத்தவர்களுடன் பரந்த அளவில் இது சம்பந்தமாக கலந்து ஆலோசித்தது. ஏனென்று சொன்னால் இது வியாபாரத்தோடு சம்பந்தப்படுகிறது. இதை ஒரு சிலர் சந்தேகத்தை கிளப்பிய காரணத்தினால் நாட்டில் உள்ள அனைத்து பௌத்தர்களுடைய உள்ளத்திலும் இது ஒரு தப்பான விடயமாக பதிந்துவிட்டது. இதை நீக்குவதாக இருந்தால் இந்த மட்டத்தவர்களுடன்
பேசிதான் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியும் என்ற நிலைப்பாட்டை நாம் எடுத்தோம். வேற யாருடன் பேசியும் இதுக்கு நாம் ஒரு சரியான முடிவை காண முடியாது என்ற நிலைப்பாட்டை எடுத்த காரணத்தினால் இலங்கையில் உள்ள பௌத்த பிக்குகளின் மிக முக்கியமானவர்கள் இன்று இந்த இதில் கலந்து கொண்டார்கள். வெள்ளவெல்ல தேரோ அவர்கள் மிக அழகாக இன்று பேசினார்கள். இன்னும் பரஹமானவத்த சீவலி தேரோ அவர்கள் தமிழில் அவர்கள் மிக அழகாக பேசினார்கள். ஒவ்வொருவரும் ஜமியத் உலமா உடைய www.halalsrilanka.com என்ற இந்த வெப்சைட்டுக்கு போனால் இதை நீங்கள் கட்டாயம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். அவர்கள் தமிழில் பேசினார்கள். இந்த சீவலி தேரோ அவர்கள் தமிழில் மிக அழகாக உரையாடினார்கள். அவர்கள் அந்த வார்த்தைகள் சொன்னார்கள், இன்று நாம் ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வுக்கு வருகிறோம் என்று சந்தோஷப்படுகிறோம். முஸ்லிம்களும் பௌத்தர்களும் மிக சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் சில காலமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இதை நாம் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்திருக்க கூடாது. இது முஸ்லிம்களுக்குள்ள ஒரு உரிமை என்றெல்லாம் அழகாக பேசினார்கள். ஜமியத் உலமாவுக்கு அவர்கள் நன்றி செலுத்தினார்கள். இவர்களுடைய பேச்சுக்கு முன்பு வெள்ள தேர அவர்கள் இவை ஒரு எங்களுக்கும் இந்த ஜமியத் உலமாவுக்கு இடையில் ஒரு நல்ல உறவு இருக்கிறது என்பதாகவும் நாம் எப்பொழுதும் நல்ல முறையில் வாழ்ந்து வந்திருக்கிறோம் என்பதாகவும் பௌத்தர்கள் முஸ்லிம்களும் இந்த நாட்டுடைய ஐக்கியத்தை பேணி வந்திருக்கிறார்கள் என்பதாகவும் அத்தோடு நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் இதை ஒரு சாராருக்கு வெற்றி இன்னொரு சாராருக்கு தோல்வி அவர் சொன்ன வார்த்தையை நான் இங்கு சொல்கிறேன். I am not saying that one party won and other party lost. It is a win for both parties. அவர் இது ரெண்டு சாராருக்கும் இது வெற்றி என்று, it's a victory for entire country. இது இந்த நாட்டுடைய வெற்றி என்று வெள்ள தேர் அவர்கள் அழகாக அவர்களுடைய உரையை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் இங்கு எல்லோரையும் பாராட்டி அவர்கள் we both discussed our ideas. The majority of country are Buddhist, so we decided that halal logo is not compulsory. இங்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தில் ஒன்றுதான் ஹலால் லோகோ இருக்கும், ஹலால் சிஸ்டம் இருக்கும். ஹலால் சிஸ்டத்தை ஜமியத் உலமா விட்டுவிட்டு போகவில்லை. ஹலால் உரிமை இங்கு நமக்கு அப்படியே இருக்கிறது, ஹலால் சான்றிதழும் இருக்கிறது. ஆனால் அதில் சில விஷயங்களை நாம் விட்டுக் கொடுத்திருக்கிறோம். அதில் விட்டுக் கொடுத்ததை ஒன்றை எடுத்துக்கொண்டால் முன்னைய காலங்களில் இதுவரை காலத்திலும் ஹலால் சான்றிதழ் என்பது அதில் லோகோவை பதிப்பது அது கட்டாயமாக இருந்தது. இந்த கட்டாயம் என்பதை நாம் ஒரு ஆப்ஷனலாக இதை விரும்பியவர்கள் வைத்துக் கொள்ளலாம், விரும்பாதவர்கள் இது இல்லாமலும் செய்யலாம். ஆனால் இந்த ஹலால் சிஸ்டம் என்பது அதில் எந்த மாற்றமும் இருக்க மாட்டாது. இதுவரைக்கும் நம்மிடத்தில் இருக்கும் கம்பெனிகள் நம்மோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் யாரும் வாபஸ் எடுக்கவில்லை. அதனால் இன்று நடந்த இந்த கூட்டத்தில் மிக அழகான பல விஷயங்கள் இங்கு கலந்து ஆலோசிக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமாக சிலான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கலந்து கொண்டார்கள். அதுக்கு பிறகு சேம்பர் ஆஃப் யங் லங்கா என்டர்பிரினர்ஸ் என்று சொல்லக்கூடிய கோயில் ஸ்ரீலங்கா வர்த்தக சம்மேளனங்களில் கூட்டமைப்பு ஃபெடரேஷன் ஆஃப் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா வர்த்தக தேசிய சம்மேளனம், தி நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, இன்னும் ஆடை தொழில் சங்கத்தின் கூட்டமைப்பு மன்றம், ஜாயின்ட் அப்பீல் அசோசியேஷன் ஃபோரம் JAF, ஸ்ரீலங்கா ஏற்றுமதியாளர்களின் தேசிய சம்மேளனம், தி நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, NCESL உற்பத்தி தொழில்களின் தேசிய சம்மேளனம், தி சிலான் நேஷனல் சேம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் CNCI ஆகியோர் இந்த இடத்தில் கலந்து கொண்டார்கள். எல்லோரும் மிக தன்னுடைய விருப்பத்தை அழகாக தெரிவித்தார்கள். ஆக முதலாக இதில் எடுக்கப்பட்ட அடிப்படையான தீர்மானம் ஒன்றுதான், ஹலால் சான்றிதழ்ல உற்பத்தி இந்த விடயத்தில் எந்த விதமான மத சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் ஏதும் உள்ளடங்கப்படுவதில்லை. பெரும்பான்மை சமூகத்துக்கு இருந்த இந்த சந்தேகத்தை இதனால் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு தவறான சந்தேகம், ஒரு தவறான சந்தேகம். இந்த இடத்தில் நான் முதலாவது அல்லாஹ்விடத்தில் தௌபா இஸ்திக்ஃபார் செய்கிறேன். நான் தவறிவிட்டேன் என்று ஒரு விஷயத்தை நான் அல்லாஹ்விடத்தில் வருந்துகிறேன். இந்த நாட்டு மக்கள் அனைவர்களும் இந்த விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் முதலாவது இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். பெரும்பான்மை சமூகத்துடன் பல வருடங்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் நம்முடைய மார்க்கத்தை அவர்கள் நமக்கு உதவியாக, நாம் அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படையை அவர்கள் முன்னிலையில் சரியாக நாம் எடுத்து வைக்கவில்லை. நம் வாழ்ந்து காட்டுவது
அது மிக முக்கியமானது. அதில் பல குறைபாடுகள் இருந்த போதிலும் மார்க்க தெளிவை முன்வைக்க நாம் தவறிருக்கிறோம் என்பது மிக அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. இது நாம் அனைவர்களும் இந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் இதற்கு பிறகு நாம் இந்த அடிப்படையில் நீங்கி நம்முடைய விஷயங்களை டயலாக் என்ற ஒரு அடிப்படையில் கலந்துரையாடி ஆலோசனை செய்து ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் முன்னெடுத்து போக வேண்டும் என்று மிக பணிவுடன் வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன். இதே நேரத்தில் அவர்கள் மேலும் ஒரு விடயத்தை இங்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஒரே பொருளில் ஹலாலினும் ஹலால் அல்லாதவையினும் இரு வகைகளாகிய சந்தைப்படுத்த முன்வைக்கப்பட்ட பிரேரணையில் மூலப்பொருட்கள் குறித்தல் உற்பத்தி செய்தல் இரு வகைகளாக ஒரே உற்பத்தியை சந்தைப்படுத்தல் போன்ற நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. மேலும் ஒரே உற்பத்தி பொருள் ஹலால் இலச்சினையுடனும் ஹலால் இலச்சினை இல்லாமலும் ஹலால் லோகோ இருக்கிறது, ஹலால் லோகோ இருப்ப இந்த நுகர்வோருக்கு மத்தியில் தெரிவு செய்வதில் குழப்ப நிலை ஏற்படலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் இது கட்டாயமாக இருந்தது. ஆரம்பத்தில் இதை 70-30 பிரிப்பதை அவர்கள் சிரமமாக காண்கிறார்கள். நிச்சயமாக அப்படியே ஒரு மார்க்கெட்ல ஒரு பொருள் விடப்படும் பொழுது அது முஸ்லிம்கள் தேடி போவார்கள் என்ற அங்கிட்டு இது இருக்க மாட்டாது, ஒரு கடையில் இருக்கும் இன்னொரு கடையில் இருக்க மாட்டாது, அப்படியான ஒரு நிலைமை ஒன்று உண்டாகும். அதனால் நாம் இதை ஆப்ஷனலாக தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த டென்ஷன் நிலைமையை இது ஒரு சீரான நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக நாம் இதை அடக்கி வாசிப்போம். இந்த விஷயத்தில் மிக ஒரு அழகான ஒரு தீர்வு எதிர்காலத்தில் அல்லாஹு தஆலா நிச்சயமாக தருவான். அதுவரைக்கும் நாம் இந்த நிலைமையை சீராக்கிக் கொள்வதற்கு நாம் லோகோவை ஒரு கம்பல்சரியாக கட்டாயமாக இருந்த லோகோவை அதை ஒரு ஆப்ஷனலாக அதை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் அதை வைத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் அது இல்லாமலும் அவர்கள் ஆனால் ஹலால் சர்டிபிகேஷன் சிஸ்டம் அது நிச்சயமாக இருக்கும் என்பதை எல்லோரும் மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஹலால் அந்த சிஸ்டத்தில் எந்த விதமான மாற்றமும் இருக்க மாட்டாது. இது யாருக்கு விருப்பமோ அவர்கள் வந்து தாராளமாக எடுத்துக் கொள்ளலாம். இது உள்நாட்டு சந்தையில் விற்பனையாகும் உற்பத்திக்கு அந்த இலச்சினை அந்த லோகோ போடப்பட வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. அது விருப்பத்துக்குரியதே. விரும்பும் வளமை போல் நிறுவனங்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தேவைகளுக்காக ஹலால் சான்றிதழை அவர்கள் என்ன செய்வார்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதில் நீங்கள் ஜெமியத்துல் உலமா இலவசமாக அச்சான்றிதழை வழங்கும். இது இரண்டாவது விஷயம். லோகோடைய விஷயத்தில் ஒரு ஆப்ஷனல் தெரிவொன்று இருக்கிறது. யாருக்கு இஷ்டமோ அவர்கள் அதை பதியலாம், இல்லாதவர்கள் அதை நீக்கிக் கொள்ளலாம். இந்த ரெண்டு நிலைப்பாட்டுடன் மூணாவது ஒரு விஷயம், இரண்டாவது நாம் சொல்லக்கூடிய இந்த ஃபீ முன்ன ஜெமியத்துல் உலமா ஒரு தொகை பணத்தை எடுத்து வந்தது. அது வருடத்துக்கு மாதத்துக்கு அது 15 லட்சமாக இருந்தது. 13 லட்சம் மாத செலவு இருந்தது. இது பல கோடி ரூபாக்கள் என்ற ஒரு தவறான கருத்தை முன்வைத்து பெரும்பான்மை சமூகங்களுடைய உள்ளத்தில் இது பற்றி ஒரு பெரும் ஒரு அச்சத்தையும் இவ்வளவு நம்மிடத்தில் பணம் எடுக்கப்படுகிறது என்றும் அது மஸ்ஜிதுகள் கட்டவும் தவறான விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது என்றும் அவர்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த நாட்டில் பொருளாதாரத்தில் பலவிதமான நெருக்கடிகள் உண்டாகி எம்மற்றில் இருந்த ஐக்கியம், ஒற்றுமை, புரிந்துணர்வு, நாம் மிக கோஎக்ஸிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய சகவாழ்வு, சகஜீவன இவைகள் எல்லாம் விடுபட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு வெறுப்பையும் ஒரு குரூரத்தையும் ஒரு விதமான ஒரு முருகல் நிலைமையையும் நாம் அவதானித்து வந்தோம். பல மாதங்களாக இந்த நிலைமையை நாம் கண்டு வந்தோம். இது இப்படி வெற்றி கொண்டிருக்க முடியாது என்று பல தரப்பிலும் பலவிதமான கேள்விகளை எழுப்பினார்கள். அதுக்காக தான் ஜெமியத்துல் உலமா இந்த ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு ஜெமியத்துல் உலமா கைவசம் பணம் அவ்வளவு கிடையாது. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த நாட்டு முஸ்லிம்கள், இந்த நாட்டு முக்கியஸ்தர்கள், இந்த நாட்டு படித்தவர்கள், இந்த நாட்டு வியாபாரிகள் உள்ளத்தில் நாட்டு பற்றை வைத்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அவர்கள் முன் வருகிறார்கள். இதை நாம் ஒரு சேவையாக மேலும் சேவையாக செய்வோம். இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நாம் உதவியாக என்றும் இருந்திருக்கிறோம். அன்றைய காலத்து ராஜாக்களுடைய காலத்திலும் இருந்திருக்கிறோம். நாம் இந்த யுத்தத்துக்கும் நாம் உதவியாளர்கள் இருந்திருக்கிறோம். யுத்தத்துக்கு முன்பும் இன்றும் அது
சுதந்திர நாளாக இருக்கலாம், இது ஜயாவுடைய வார்த்தையாக இருக்கலாம், அல்லது அந்த ராஜாக்களுடைய காலங்களாக இருக்கலாம், அல்லது இன்றைய சந்தர்ப்பமாக இருக்கலாம். அது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் உதவியாக இருந்திருக்கிறோம். இங்கு நாம் விட்டுக் கொடுப்பது என்பது அந்த லோகோவுடைய இதை ஒரு தெளிவாக விரும்பியவர்கள் இதை வைத்துக் கொள்ளலாம், விரும்பாதவர்கள் இது இல்லாமலும் செய்யலாம் என்ற ஒரு அடிப்படை தான் இதை நாம் வைத்திருக்கிறோமே தவிர அது விருப்பத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது, அது கம்பல்சரி என்ற கட்டாயமானதாக கிடையாது. இதுதான் ஒரு மாற்றம். இரண்டாவது, பணத்தை நாம் நிச்சயமாக இதில் எடுக்க மாட்டோம் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ் எங்கள் நாட்டு மக்களுக்கு பணத்தை தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தாபனம் ஜமியத்துல் உலமா அது வியாபாரத்துக்காக ஒருபோதும் செய்தது கிடையாது. அதனுடைய கணக்கு வழக்கு அனைத்தையும் உயர்மட்டத்திலிருந்து அனைவர்களுக்கும் அது ஒப்படைத்து விட்டது. அனைவர்களும் அதை புரிந்து கொண்டார்கள். பார்லிமெண்டிலும் கடந்த வாரங்களில் ஏற்பட்ட ஒரு நிலைமையில் அங்கு பார்லிமெண்டும் ஜமியத்துல் உலமாவுடைய இந்த நிலைமையை பாராட்டி பேசியிருக்கிறது. நம்முடைய அனைத்து கட்டங்களிலும் நமக்கு இது ஒரு சாதகமாகத்தான் அமைந்தது. அதனால் நான் இந்த சந்தர்ப்பத்தில் இதையும் ஜமியத்துல் உலமா ஒரு சில என்னுடைய தனவந்தர்கள், ஒரு சில வியாபாரிகள், நல்லெண்ணம் படைத்தவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக துஆ செய்வோம். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு நல்லெண்ணத்தை கொடுத்து இப்படியான ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு அவர்கள் முன் வந்தார்களே, அவர்களுக்கு என்றென்றும் நன்றிகள். நாம் வாழ்வோம் அல்லது மரணிப்போம். ஜமியத்துல் உலமா என்றும் நிரந்தரமாக அல்லாஹ் உயிருள்ள ஜமியத்துல் உலமாவாக 87 வருடத்தை இந்த ஜமியத்துல் உலமாவுக்கு தந்திருக்கிறார். ஜமியத்துல் உலமா அது முஃப்தி ரிஸ்வி என்ற அல்லது முகமது ரிஸ்வியுடன் தொடர்பட்டது அல்ல, இந்த நாட்டுடைய 20 லட்சம் மக்களுடன் சம்பந்தப்பட்டது. ஜமியத்துல் உலமா இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து அமைப்புகள், அனைத்து உலமாக்கள் அது எந்த வேற்றுமை இல்லாமல் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த ஜமியத்துல் உலமா CCC மூலமாக எங்களுடைய ஒற்றுமைக்கும் ஒருங்கிணைப்புக்கும் உண்டான அந்த அமைப்பினூடாக தரீகாவாக இருக்கலாம், ஜமாத்துகளாக இருக்கலாம், அமைப்புகளாக இருக்கலாம், எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி ஒரு ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை தான் ஜமியத்துல் உலமா பேணி வந்திருக்கிறது. அத்துடன் மாத்திரம் நின்று விடாமல் இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகமான பௌத்த சகோதர சகோதரிகள் நம்முடன் ஐக்கியத்துடன் ஒற்றுமையும் என்றிருந்திருக்கிறார்கள். ஒரு சிறிய குழுவினர் நம்மீது சந்தேக கண்ணுடன் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சந்தேக கண்ணுடன் பார்த்தது அது பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தி விடுமோ, ஒரு உயிர் ஆபத்தை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சம் நல்லெண்ணம் படைத்தவர்களுடைய பல உள்ளத்திலும் இது ஒரு கேள்வியாக எழுந்திருந்தது. அந்த கேள்விக்கு விடையளிப்பது எனக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. நாம் அழுதோம், கண்ணீர் வடித்தோம், துடித்தோம், தொழுதோம், அல்லாஹ்விடத்தில் மன்றாடினோம். அல்லாஹ் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டிருக்கிறார் என்றுதான் நாம் என்று சொல்ல வேண்டும். நாம் சான்றிதழ் வழங்குவோம், அது தொடரும். ஏன் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ்வதாக இருந்தால் அதில் பலவிதமான, நான் ஒரு ஷூவை வாங்க போன பொழுது அது பண்டியுடைய தோலாக இருந்தது. ஒரு பர்ஸ் பெண்ணுக்கு வாங்குறதாக இருந்தால் அது பண்டி தோல் கலக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கொண்டாலும் பண்டியுடைய தோல் இருக்கிறது. வீட்டுல பெண்கள் பாவிக்கிற ஒரு பிரஷ் எடுத்துக்கொண்டாலும் அந்த குக்கிங்கு பாவிக்கிற பிரஷிலும் பண்டி முடி சேர்க்கப்பட்டிருக்கிறது. லார்ஜ் சீஸ்ல பண்டி சர்வசாதாரணமாக இருக்கிறது. மனித முடியால் தயாரிக்கப்பட்ட அந்த C16 என்பது அது பெட்ல பாவிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஜமியத்துல் உலமா இதை தயவு செய்து அன்பார்ந்த சகோதரர்களே, சில விஷயங்களை நீங்கள் தெரியாத நேரத்தில் குறை சொல்ல வேண்டாம். வாருங்கள், ஜமியத்துல் உலமாவுடைய கதவு திறந்திருக்கிறது, உங்களுக்கு வழிகாட்டுவோம். ஜமியத்துல் உலமா இதை ஆரம்பித்த பொழுது 2000 இப்படி முன்னேறும் என்று யாரும் நினைக்கவில்லை. 2003-6 அடையும் பொழுது நாம் துஆ செய்ய வேண்டிய இன்னொரு சகோதரன் ஃபைசல் ஹாஜியார் அவர்கள் பைரஹாவில் 15 வருஷமாக சேவை செய்தவர்கள். இந்த ஹலால் நிறுவனத்துக்கு வந்து அவர்கள் செய்த பணி அது ஜம்மியா என்றும் அவர்களையும் அவருடைய குடும்பத்தை மறக்க மாட்டார். அவர்கள் செய்த அந்த உழைப்பு நிச்சயமாக ஜமியத்துல் உலமாவுடைய நிறைவேற்று குழுவாக இருக்கலாம், ஜமியத்துல் உலமா அங்கத்தவர்களாக இருக்கலாம், அவர்களை என்றும் மறக்க மாட்டோம். அவர்கள் செய்த பணி மிகவும் பாராட்டுக்குரியது. ஆக அந்த அடிப்படையில் இந்த தீர்மானத்தில் ஒன்றுதான் இந்த கட்டண அமைப்பு. அதை மிக ஜமியத்துல் உலமா லேசாக்கி எந்த ஒரு கட்டணத்தையும் யாரிடத்திலும் அறவிட மாட்டாது. இப்ப எங்களோட பணிகள், எங்களோட பொறுப்புகள், நாட்டு மக்களுடைய பொறுப்புகள் இது அதிகரிக்க போகிறது. சேவையுடைய அடிப்படை இது அதிகரிக்க போகிறது. இது வெளிநாட்டுகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள விசேட விற்பனை நிலையங்களில் ஹலால் லிஸ்டத்துடன் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யலாம் என்றும் ஒரு அழகான ஒரு தீர்மானம் இங்கு எடுக்கப்பட்டிருக்கிறது.
பெரும்பான்மை சமூகத்துல உள்ளத்துல எங்களுக்கு என்னது இவர்கள் ஓதி நேர்ந்து இவர்கள் அவர்களுடைய இந்த பிரித்த போல அவர்களுடைய இந்த மலையை போல இதெல்லாம் சொல்லி எங்களுக்கு ஏன் இவர்கள் சாப்பிட தருகிறார்கள் என்ற ஒரு தப்பெண்ணம் ஏற்பட்டு விட்டது. இந்த தப்பெண்ணத்தை போக்குவதாக இருந்தால் எங்களுடைய பணத்தை எடுக்கிறார்கள் என்ற இந்த தப்பெண்ணம் உண்டாகிவிட்டது. இன்றைய இந்த கூட்டத்தில் அழகாக பேசினார்கள். இந்த சியாமலாக இருக்கக்கூடிய சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய சியாமலாக இருக்கக்கூடியவர்கள் இடத்துல ஒரு கேள்வி எழுப்பட்டது. சபையில வந்தவர்கள் ஒரு கேள்வி சுசந்த ரத்நாயக் இடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். அந்த கேள்வி, நீங்க about the fee of halal certification, the fee for halal is negligible comparing to other certification, is a very very low price, will not come down. அவர்கள் கேட்டார்கள், என்ன நீங்க இந்த ஹலாலுடைய இந்த விஷயத்துல ஒரு மாற்றம் கொண்டு இந்த லோகோ இதுக்கு பிறகு இல்லாமல் இருக்கும் காரணத்தினால் எங்களுடைய ஹலால் சர்டிபிகேஷன் நீங்க தொடரதான் போகிறீர்கள், அதனால விலையில ஏது மாற்றம் வருமான்னு கேட்டா அவர்கள் சொன்னார்கள், எந்த மாற்றமும் வரமாட்டாது. ஏண்டா இவர்கள் எங்களிடத்தில் எடுத்துக்கொண்ட ஃபீ இருக்கிறதே ஹலால் சர்டிபிகேஷன் அது மிக குறைவான ஒன்றுதான் இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இது நாங்க எங்களுடைய பொருட்களுக்கு சேர்க்கிற அளவுக்குள்ள பணமும் கிடையாது. ஒரு பிஸ்கட் நகருக்கு அது ஒரு சதத்தை எத்தனையோ பிரிச்சா அவ்வளவுதான் இது சேரப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு தகதான் ஜிமத்துலமா அறவிட்டிருக்கிறது என்பதை அவர்கள் தெளிவாக இந்த நாட்டுடைய வியாபார அடிப்படையில் இருந்த அனைவர்கள் முன்னிலையும் மிக தெளிவாக சொன்னார்கள். இதை ஒரு மணி நேரம் இந்த வீடியோ கிளிப்பை அழகாக நீங்க வெப்சைட்ல போயிட்டு ஹலால் ஸ்ரீலங்கன் என்ற ஸ்ரீலங்கா www.halal srilanka HALAL srilanka.com என்றதுல மிக அழகாக நீங்க பார்க்கலாம். ஒவ்வொருவரும் தன்னுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு இதை பார்க்க வேண்டும். இதை கொண்டு அவர்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் எடுக்கிறோம். அனைத்து உற்பத்தியாளர்களிடத்திலும் கணிசமான அளவில் பூர்த்தி செய்யப்பட்ட உற்பத்தி பொருள்களும் ஹலால் இலச்சினை அந்த லாட்சியம் அந்த லோகோ அச்சிட்ட பொருட்கள் கையிருப்பில் இருப்பதால் அவை முற்றாக வெளியேற கணிசமான காலம் தேவைப்படும். இப்பொழுது லோகோ அடிச்சு ஏராளமான வச்சிருக்கிறார்கள். 2-3 மாசம் பஜார்ல அந்த லோகோட தான் இருக்கும். அந்த லோகோட இப்ப ஒரு கேள்வி எழும்புகிறது, எப்படி ஜமியத்துல்லமா எங்களை நீங்க வழிநடத்த போறீங்க? இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சின்ன குழந்தையும் 1 வயது 1.5 வயது குழந்தையும் இந்த ஹலால் லோகோ பார்த்து அடையாளம் கண்டது. இப்ப சில நேரம் சில பொருட்கள்ல தான் இருக்கும், சிலதுல இருக்க மாட்டாது. இது ஒரு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரும்பியவர்கள் அதை அச்சிடலாம், அதை திரும்ப தொடரலாம். ஆனால் சில நேரம் பெரும்பான்மை சமூகத்துடைய அந்த வியாபாரத்துல அது இடையூறாக இருக்கும். அதனால இது ஆப்ஷனலாக வைத்திருக்கிறோம். இருந்த போதிலும் நாங்க ஹாட்லைன் மூலமாக ஒரு டெலிபோன் இதுக்காக ஒரு தொடர்பை ஏற்படுத்துவோம். வெப்சைட் மூலமாக இதை அறிவிப்போம், மஸ்ஜிதுகளூடாக இதை அறிவிப்போம். சமூகத்தில் இது ஒரு பிரச்சனை அல்ல. எப்படி லோகோவை பார்த்து வாங்குவது மக்களுக்கு நாங்க தான் அறிமுகப்படுத்தினோமோ அதே போல லோகோ இல்லாமலும் இதை நீங்க அடையாளம் காண்பதற்கு இன்ஷா அல்லாஹு தஆலா நாங்களே உங்களுக்கு வழிகாட்டுவோம் என்பதை நீங்க இதை நாங்க பெற்ற புள்ள அதுக்கு நாங்க தான் பேர் வைக்கணும். நாங்கள் இதை வளர்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹு தஆலா உங்களுடைய ஒத்துழைப்புடன் உங்களுடைய அமைப்புடன் ஒரு விஷயத்தை இங்க எனக்கு மன ஆறுதல் உண்டு. எல்லோருக்கும் இது மன ஆறுதலை தரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில் மிக கடினமான ஒரு கட்டமாக இருந்தது. அந்த கட்டத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நபி அவர்கள் அங்கு பெயரை எழுதும் பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள், முஹம்மது பின் அப்துல்லாஹ் என்று நாம் ஏற்றுக்கொள்வோமே தவிர ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து இந்த ரசூலுல்லாஹை நீக்கிவிடுங்கள் என்று சொன்ன பொழுது அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அது சகிக்க முடியாமல் இருந்தது. எங்களுக்கும் கஷ்டம், இன்றைக்கு இந்த நோயை விட்டுக் கொடுக்கிறார்களே ஜமியத்துல்லமா என்று எங்களுக்கும் அது கஷ்டம்தான். ஆனால் நாம் ஒரு தூர் நோக்கத்தை பார்க்குகிறோம். இந்த நாட்டுடைய ஐக்கிய ஒற்றுமை பார்க்கிறோம், இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை பார்க்கிறோம். 30 வருட யுத்தத்துக்கு பிறகு நாம் ஒரு சண்டை சச்சரவை விரும்பவில்லை. இந்த நாட்டில் நாம் எப்பொழுதும் ஐக்கியத்துடன் வாழ்ந்தவர்கள். யாரெல்லாம் இப்படிப்பட்ட சந்தேகத்தை இஸ்லாமிய அடிப்படையான விஷயங்களில் ஏற்படுத்துகிறார்களோ அவர்களை நாம் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம். வாருங்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எதிர்காலத்தில் ஏற்படுத்த வேண்டாம்.
வாருங்கள் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம். இந்த விஷயம் அன்பாக இரக்கமாக நாங்கள் தீர்த்துக் கொள்வோம். இன்றைய இந்த சபையில் கலந்து கொண்ட 14க்கும் மேற்பட்ட பிக்குமார்கள் மிக அழகாக, அன்பாக, மிக சிறப்பாக அவர்கள் இந்த விஷயத்தை நடத்தினார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவர்கள் மிக மிக அன்புடனும் பண்புடனும் நாம் தொடர்ந்து அவர்களுடன் பேசிக் கொண்டு வருகிறோம். சென்ற மாதத்தில் அவர்களுடன் பேசிய பொழுது கடுமையான ஒரு முருகலான நிலைமை ஒரு முதுகல சேர மாத்திரமல்ல பலருடைய உள்ளத்திலும் இது பதியப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது இவர்கள் மாஷா அல்லாஹ் முதுகலை சேர அல்லாத மற்றவர்களுடைய உள்ளத்தில் பெரிய ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உள்ளத்திலும் நிச்சயமாக இந்த தீர்ப்பு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எதிர்காலத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நம்முடன் இருந்து, முஸ்லிம் சமூகத்திலிருந்து, முஸ்லிம் புத்திஜீவிகளிலிருந்து, முஸ்லிம் கல்விமான்களுடன் இருந்து, அரசியல்வாதிகளுடன் இருந்து நாம் இதை நிச்சயமாக நாம் இதை தொடரலாம் என்று நாம் நிச்சயமாக இந்த கதவுகள் திறந்து வைத்திருக்கிறது. இதில் நாம் மிக முக்கியமாக அனைத்து உற்பத்தி பொருள்களும் கணிசமான அளவு இந்த பொருள் இருக்கிறதுனால் பஜார்ல நீங்க லோகோடனும் காண்பீங்க, லோகோ இல்லாமலும் காண்பீங்க. அல்லாஹ் தஆலா நாடினால் எதிர்காலத்தில் இவர்களுடைய உள்ளத்திலே இதை போட்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். இது உங்களுடைய நல்லெண்ணமும் துஆவும் ஐக்கியமும் ஒற்றுமையும். நாம் செய்த தவறை மேலும் மேலும் செய்யாமல் நாம் இதுக்கு பிறகு ஒற்றுமையில் வாழ்வதற்குள்ள வழிவகைகளை யோசித்து இந்த பிக்குமார்களுடன் சந்திப்புகளை ஏற்படுத்தி ஜெமத்துல்லமா 25 டிஸ்ட்ரிக்ட்களுக்கும் மஸ்ஜிதுகளை பொறுப்பாக கொடுத்திருக்கிறது. அந்த மஸ்ஜித் இது முடிந்துவிட்டது என்ற வேண்டாம், இதுதான் எங்களுடைய தொடர் பாதை. நாம் இதை தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும். அதனால் தொடர்வோம், இந்த முயற்சிகளை தொடர்ந்து நாம் இதை மிக சிறப்பாக எடுத்து செல்வோம். அனைவர்களும் ஒத்துழைப்பு வழங்குங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நேரடியாக வாழுங்கள், வந்து இந்த சந்தேகங்கள் நேர் செய்து கொள்ளுங்கள். சந்தையில் ஹலாலிச்சினை உற்பத்தி பொருட்கள் கிடைப்பதற்கு உற்பத்தியாளர்கள் உடனடியாக போதிய அளவில் மாற்று வழிமுறையை ஆரம்பிப்பார்கள். ஆரோக்கியமான உயர் ரக உற்பத்தி பொருட்கள் சந்தையில் கிடைக்கப்பெற நாட்டின் அனைத்து சட்ட ரீதியான தேவைகளையும் உள்வாங்கி அனைவரின் தேவைகளையும் கவனத்தில் கொண்டு நாம் ஒரு உற்பத்தி தொழில் ஈடுபடுவோர் என்ற வகையில் தொடர்ந்தும் சேவை செய்ய பெருசங்கம் ஒன்றுள்ளோம் என்று எங்களுடைய அந்த இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் தலைவராக இருக்கும் சுசந்த ரத்நாயக் அவர்கள் மிக அழகாக முன்வைத்தார்கள். ஆக அவர்களும் எங்களுடைய பிக்குமார்களும் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து மிக அழகான ஒரு முறையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. ஆக சுருக்கமாக ஹலால் சர்டிபிகேஷன் தொடரும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எப்படி அடையாளம் காண்பது? அதுக்கு ஜெமியத்துல்லமா ஹாட்லைன் மூலமாக, வெப்சைட் மூலமாக, மஸ்ஜிதுகளூடாக, இன்னும் பல முறைகள் மூலமாக ஜெமியத்துல்லமா இன்ஷா அல்லாஹ் உங்களை SMS மூலமாகவும் நாங்கள் இதை இலகுபடுத்துவோம். அல்லாஹ் பல வழிகளை எமக்கு காட்டுவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஃபீ என்பது அது அல்லாஹ் இந்த நாட்டுடைய ஒரு சேவையாக கருதி இதை நாம் எங்களுடைய அல்லாஹு தஆலா வசதி படைத்தவர்கள், இந்த நாட்டு பற்றுள்ளவர்கள், சில பௌத்தர்கள் கூட இதில் சொல்கிறார்கள். நாங்களும் இதை செய்யலாம் என்ற உள்ளமும் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அதுக்கும் அல்லாஹ் தஆலா வழி செய்வான் என்று நாம் எண்ணுகிறோம். நாம் இதை நாட்டு சேவையாக இதுவரைக்கும் நாம் அந்த அடிப்படையில் தான் செய்தோம். ஆனால் நாம் பார்த்தது என்னவென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் போயிருந்த பொழுது ஒருவரை பாம்பு தின்றிருந்தது. அந்த பாம்பு கொற்றிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் வைத்தியம் செய்யுமாறு சொன்னார்கள். சஹாபாக்கள் நாம் வைத்தியம் செய்வோம் எந்த அடிப்படையில் என்று சொன்னால் எமக்கு 30 ஆடுகள் தர வேண்டும் என்று சொன்னார்கள். சஹீஹ் புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. 30 ஆடுகள் அங்கு கொடுக்கப்பட ஒரு சஹாபி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினார். அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட்டது. அவர் சுகமாகிவிட்டார். பாம்பு தீண்டப்பட்டவர் சுகம் பெற்று விட்டார். இந்த ஹதீஸ் சுப்ஹானல்லாஹ் இமாமனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், எங்களுடைய இமாமான இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள். இதற்கு இஸ்லாமிய தீனுடைய ஹிதமத்துகளில் சேவைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் தன்னுடைய அந்த நேரத்துக்காக ஒரு ஊதியம் எடுக்க முடியும் என்ற ஒரு அடிப்படையை இதை கொண்டு ஆதாரம் எடுத்திருக்கிறார்கள். ஆக சான்றிதழ் வழங்கி ஜெமியத்துல்லமா பணம் எடுத்தது தவறானது என்று யாரும் தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில்
சொல்லக்கூடாது. சான்றிதழ் ஒன்று எடுப்பதற்கு இஸ்லாமிய அடிப்படை கிடையாது என்று தவறான வாதத்தை யாரும் முன்வைக்க கூடாது. அப்படியான சந்தேகங்களை ஏற்படுத்தாமல் மஸ்ஜிதுகளில் இமாமாக இருக்கக்கூடியவருக்கு தொழுகை கடமையாக இருக்குது. ஆனால் அவருடைய குடும்பம், அவருடைய உழைப்பு, அவருடைய தேவை என்று ஒன்று இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு ஷரியத் ஒரு வழிகாட்டலை வைத்திருக்கிறது. சான்றிதழ் வழங்குவதற்கு ஜமியத்துல் உலமா சேவை அடிப்படையில், வியாபார அடிப்படையில் அறவே கிடையாது. ஜமியத்துல் உலமாவுக்கு பல தேவைகள் இருந்த போதிலும் அந்த தேவைகளை ஜமியத்துல் உலமா வேறு வழிகளில் நாட்டுடைய மக்களுடைய சில நல்லெண்ணம் படைத்தவர்களுடைய அந்த வழிகாட்டல் மூலமாக ஜமியத்துல் உலமா ஹலால் நிறுவனத்துக்கு கூட இதுவரைக்கும் ஒரு சொந்த இடம் கிடையாது. ஹலாலுக்கு ஒரு லெப் கிடையாது. ஹலால் ஒரு லெப் உருவாகிறதாக இருந்தால் சில பதார்த்தங்களை அதை டெஸ்ட் பண்ணுவதற்கு தாய்லாந்துக்கு அனுப்ப வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. ஆக எங்களுக்கு லெப் ஒன்று தேவை இருக்கிறது, எங்களுக்கு உறுதியான ஒரு இடம் தேவை இருக்கிறது. இப்படியான பல தேவைகள் ஜமியத்துல் உலமாவுக்கு இருந்த போதிலும் இதை மிக சிரமத்துடன் சில நல்லடியார்கள், நாம் இப்ப இருக்கக்கூடிய கொல்பற்றியில் உள்ள இடம், அது ஒரு சகோதரர் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஒரு நல்லெண்ணத்தின் காரணத்தினால் ஒரு சிறிய தொகை கூலியுடன் அந்த வீட்டுடைய உயர் இடத்தை அவர் நமக்கு தந்து வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவருக்கும் மேலான கூலியை கொடுக்க வேண்டும். ஆக இந்த அடிப்படையில் சர்டிபிகேஷன் தொடரும். நாச்சனை என்பதை அந்த லோகோ அது ஒரு சிலதில் இருக்கும், ஒரு சிலர் இருக்க மாட்டாது. அது ஒரு ஆப்ஷனலாக இருக்கும். அதே நேரத்தில் ஃபீ என்பதை ஜமியத்துல் உலமா ஒரு தேவை அடிப்படையில், சர்வீஸ் அடிப்படையில், வியாபார அடிப்படையில் அல்ல அது பெற்று வந்தது. அதை ஜமியத்துல் உலமா நிச்சயமாக எடுக்க மாட்டாது என்பதையும் அதனுடைய விவரத்தையும் முன்வைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, திரும்ப நாம் வேண்டிக் கொள்ள விரும்புகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அதிகமானவர்கள் இந்த நாட்டுடைய முஸ்லிம்களில் 95-98% எங்களுக்கு மிக ஆறுதல் தந்தார்கள். நம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லோரும் ஒற்றுமையாக பார்லிமெண்டில் இருக்கக்கூடிய அனைத்து மெம்பர்ஸ், அது ஆளும் கட்சி, அது எதிர்கட்சி என்ற வேற்றுமை இல்லாமல் எல்லோருக்கும் நாம் துவா செய்கிறோம். ஒரு சிலருடைய சந்தேகம் இருந்தது, சிலர் ஆத்திரப்பட்டார்கள். அந்த ஆத்திரத்தை மதிக்கிறோம். நாம் அவர்களுக்கும் துவா செய்கிறோம். எங்களை எதிர்த்தார்கள், அவர்களுக்கும் நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்திரோம். பத்வா அல்ல, துவாவாக அவர்களுக்கும் வழங்க வேண்டும். குறையாக இருந்தால் தாயிஃபில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்பட்ட ரத்தத்தில் வரக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் தன்னை தான் குறை சொல்லி கொண்டார்கள். யா அல்லாஹ், என்னுடைய பலகீனத்தை முன்வைக்கிறேன், நாமும் நம்முடைய பலகீனத்தை முன்வைப்போம். நாம் ஒற்றுமையாக தவறிவிட்டோம், நாம் ஒன்றுபட்டிருக்க தவறிவிட்டோம். சிறு சிறு விடயங்களுக்கு சண்டை சச்சரவில் ஈடுபட்டோம். ஒருவர் மற்றவரை பார்த்து குரோத தன்மையில் நாம் வளர்ந்தோம். இல்லை மேலான சகோதரர்களே, நாம் ஐக்கியத்துடனும் ஒற்றுமையுடனும் விட்டுக் கொடுப்பதுடனும் தாராள தன்மையுடன் முதலாவது ஸ்ரீலங்கன்ஸ், நாம் இந்த நாட்டை சேர்ந்த இலங்கையர்கள் என்ற அடிப்படையில் நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம். மனிதர்கள் என்ற எமது தாய்நாடாகிய இந்த இலங்கை பல்லின மக்கள் வாழ்கின்ற ஒரு நாடாகும். அவ்வாறே பல்வேறு சமயங்களும் பின்பற்றுகின்ற இந்நாட்டில் சகல இனத்தவரும் ஐக்கியமாகவும் சக வாழ்வுடனும் வாழ விரும்புகிறார்கள் என்பது நிச்சயமாக இருக்கிறது. இந்நிலையில் இன நல்லுறவை பால்படுத்த செயல்படுகின்ற காரியங்கள் எதையும் இந்நாட்டு மக்கள் எவரும் அனுமதிக்க மாட்டார்கள் என்பது எமது உறுதியான நம்பிக்கையாகும். இந்நிலையில் அண்மை காலமாக ஹலால் விவகாரத்தை மையப்படுத்தி முஸ்லிம்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டுள்ள அசாதாரண நிலைமைகளை அகில ஜமியத்துல் உலமா கவனித்துக் கொண்டுள்ளது. அதுக்கு ஒரு முடிவு கொண்டவருக்கு தான் இந்த இன்றைய ஒரு தினத்தில் ஏற்பட்ட இந்த முடிவு. அல்லாஹு தஆலா இதை ஹைராக வைத்து எங்கள் மத்தியில் இதில் ஒற்றுமையை வளர்த்து நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு எதிர்காலத்தில் இந்த நாட்டு முஸ்லிம்கள், இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகம், இந்து சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதரர்கள் அனைவர்களும் ஒன்றுபட்டு வாழ வல்ல அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிக்கொண்டு இன்றைய இந்த விஷயத்துக்கு உதவியாக இருந்த அனைவர்களுக்கும் துஆ செய்கிறேன். குறிப்பாக ஜஸ்டிஸ் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். இதற்காக அவர்களும் சிரமப்பட்டு இன்னும் சேர்மனாக இருக்கக்கூடிய ஹட்சன் சமர்த்துள்ள அவர்கள், இதற்கு இன்னும் வெளியில் சில சகோதரர்களும் இந்த இவ்வளவு அவசரமான நேரத்தில் மக்களுடைய இந்த கவலையை போக்குவதற்கு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி ஜமியத்துல் உலமா நிறைவேற்றிக் கொண்டு நான் தான் இதை செய்ய வேண்டும் என்று விரும்பியது. என்னுடைய சக்திக்கேற்ப நான் இதை விவரிக்க முயற்சி செய்திருக்கிறேன். ஒவ்வொருவரும் இதை புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மேலும் இதை இந்த ஒளிபரப்பு என்று நடக்கப்பட்டதை மக்கள் மயப்படுத்துங்கள். எங்களுடைய வெப்சைட்டுகளுடைய விஷயங்களை பாருங்கள். அமைதியாக இருங்கள், அவசரப்பட வேண்டாம், நிதானத்தை கைவிட வேண்டாம். மிக பணிவுடனும் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். அனைவர்களுடனும்
ஒற்றுமையாக அன்பாக நடந்து இந்த நாட்டை ஒரு சிறந்த நாடாக கட்டியெழுப்பி அனைவர்களும் ஒற்றுமையாக வாழும் நாடாக நாம் கட்டியெழுப்ப வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைவர் அவர்களே, நீங்கள் இந்த நேரத்தில் இவ்வாறான ஒரு நல்ல முடிவை எடுத்துள்ளீர்கள். இது சம்பந்தமாக நீங்கள் கடந்த மாதங்களில் நடந்த கலந்துரையாடல்களின் போது உங்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் யாரையாவது பற்றி இங்கு நினைவுபடுத்த நீங்கள் உள்ளீர்களா என்று நான் உங்களிடம் வினவுறதுக்கு உள்ளேன். இது இந்த முடிவிலே உங்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் பல நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள், பல நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் இருக்கும். இதிலே முக்கியமாக நீங்கள் யாரையாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்களா? உங்களுடன் தோளோடு தோள் நின்று உழைத்தவர்கள் யாராவது? எங்களோட அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டு முஸ்லிம்கள், இந்த நாட்டுடைய அனைத்து அமைப்புகளும், அவை தரிகாக்களாக இருக்கலாம், அவை ஜமாத்துகளாக இருக்கலாம், அது தௌஹீத் ஜமாத், ஜமாத் இஸ்லாம், முஸ்லிம் கவுன்சில், மீடியா ஃபோரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டுடைய எனக்கு தெரிய எந்த ஒரு அமைப்பும் ஜமியத்துல் உலமாவுக்கு எதிராக செயல்படவில்லை. யாரும் அப்படி செயல்பட்டாலும் அவர்கள் தெரியாத்தனமாக செய்து வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள் என்றுதான் சொல்வோம். அப்படி அல்ஹம்துலில்லாஹ் சிலர் தன்னுடைய பெயரை சொல்லாம அவர்கள் அல்லாஹ் இடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் நான் நினைக்கிறேன் எத்தனையோ உள்ளங்கள் சந்தோஷப்படும், அது ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்கும். இது நிச்சயமாக அல்லாஹ் லா தஹ்சன் இன்னல்லாஹ் மானா என்று நான் எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ் உங்களுடைய கவலையை ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னது போல லா தஹ்சன், நாட்டு மக்களே கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் முன்னேற்றத்தின் பாதையில் எடுத்து செல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன். பல மாதங்களாக இந்த நாட்டின் பேசு பொருளாக மாறிவிட்ட இந்த ஹலால் விவகாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும் பொருட்டு இன்று காலை கொலம்பில் நடைபெற்ற விசேட மாநாடு தொடர்பான விவரங்களை அழகான முறையிலே ஆற்றலுக்காக வழங்கிச் சென்றார் அகில இந்திய ஜமாஅத் உலமா சபையின் தலைவர் ஷேக் ரஸ்மி முஃப்தி அவர்கள். இந்த நேர்முக உரையாடலுக்கான அனுமதியை பெற்று நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டவர் மேல் நீதிமன்ற நீதிபதி எமது ஆலோசகர் அல்ஹாஜ் இமாம் அப்துல் கஃபூர் அவர்கள். இந்த உரையாடலை இந்த நேரத்திலே இந்த சேவைகளை வழங்குவதற்கு அனுமதியளித்த இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாமல் தலைவர் திரு ஹச்சன் சமரசிங் அவர்களுக்கு நன்றி கூறி எஸ் முகமது ஹனீஃபா விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.